வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட். நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 20 சென்ட் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க. வீடியோவில் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா தனி போருங்க. அந்த போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 HP வந்து செப்பரேட்டாக வந்து ஃப்ரீ சர்வீஸாக வந்துடுது. சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்டு இருக்கோங்க. அளவு வயது மரம்ங்க, நிறைய வந்து அளவு வயசு மரம் கேட்டிருக்கீங்க. அந்த வயல் கண்டிப்பாக சூட் ஆகும். 10லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ள தான் இருக்குங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீடுங்க, ஆட்கள் தங்குறதுக்கு ஒரு சரியான வீடு. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பராமரிப்பு 2-3 மரங்கள்லாம் வந்து கொஞ்சம் விழுந்துருச்சு. அதை நம்ம போன வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா ஆட்கள் தங்குறதுக்கு நல்ல வீடாக ஃபார்ம் ஹவுஸாக இருக்குங்க. அதுபோக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சுத்தமான செம்மண் பூமிங்க, வடக்கு சரிவான பூமி, அருமையான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர்லேருந்து வர்றவங்களுக்கும் ரொம்ப பக்கமாக, கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கும் ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிபாளையம் வடசுத்தூர் வழியாக வந்து இந்த லேண்டுக்கு வந்துடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வரும்பொழுது நம்ம திருப்பூர் ரோட்லேருந்து நெகம்பத்துக்கு முன்னாடியே வந்து ரைட் எடுத்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாமுங்க. கப்பலாங்கரை அப்படிங்கிற ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது. வடக்கு சரிவான பூமிங்க, பக்கா வாஸ்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட் ஆகும். அளவு வயது மரம் நிறைய கேட்டிருக்கீங்க, சிறு வயசு மரம், அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கட்ரோடு தாரோடு பஸ் ரூட்டுங்க. அதுவும் ஊடிக்காட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது. தார் ரோட்லேருந்து 2வது ப்ராப்பர்ட்டியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் மட்டும் மண் பாதையில் வர்ற மாதிரி வரணுங்க. வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பூரா கமர்ஷியலாக வந்து போயிட்டுருக்குதுங்க. அதனால் வந்து ரேட்டு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஹையாக போயிட்டுருக்குது. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு என்ன ரேட் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 85 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு ஃபைனில் கேட்குறாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபா கேட்டு கொடுக்கலிங்க, 85 லட்சம் ஃபைனில் கேட்குறாரு. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், பிடிச்சிது அப்படின்னா நம்ம லைட்டாக குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோங்க. பக்கா வாஸ்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. இந்த வேசையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பச்சை பசியேறு, நல்ல ஒரு ஃபுல்லாக அதாவது ஃபுல் மெயின்டெனில் வந்து இந்த லேண்ட் ஓனர் வந்து வச்சுருக்காங்க. நம்ம தேவை அப்படின்னா ஒரு ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி வருங்க. நல்ல காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு 2 ஏக்கர் 20 சென்ட் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. இந்த லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டை சுற்றியுமே வந்து வீடுகள் இருக்குதுங்க. நம்ம போகும்போது தேங்காய் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவுட்டன் வரக்கூடிய காய்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 450 கிராம்லேருந்து ஒரு 500 கிராம் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கலந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இனிமேல் பராமரிக்கும் பொழுது நல்ல ஒரு வருமானத்தை கொண்டு வந்துடலாமுங்க. உள்ள தேவைன்னா நீங்கள் வாழை, ஜாதிக்கே பாக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே போடுற மாதிரி போட்டுக்கலாம். நீட்டான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோமுங்க. அதேமாதிரி உங்கள் லேண்ட் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் லேண்டே நம்ம மார்க்கெட் நிலவரத்துக்கு பண்ணி கொடுத்துடலாமுங்க. பஸ் ரூட்லேருந்து 2வது ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. அதாவது வந்து 100 மீட்டர் மட்டும் உள்ளே வர்ற மாதிரி வந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாமுங்க. நீட்டான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம். பாதுகாப்புக்கும் பிரச்சனை இல்லை, வீடுகள் வந்து பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்புங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி ஒரு 4 எட்டு வச்சோம் அப்படின்னால அந்த காட்டுக்கு வந்துடலாம். பாருங்கள், கால் பண்ணுங்கள்.